வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 177, 354, 900 இந்த 3 அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு இந்த ஏப்ரல் மாதம் டிடெக்ட் ஆகியிருக்கும். அப்படி அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குழம்ப வேண்டாம். உங்கள் அக்கௌண்ட்டில் ஐஓபி சுரக்ஷா அப்படிங்கிற ஒரு டெத் இன்சூரன்ஸ் பாலிசி ஆக்டிவேட் ஆகியிருக்கு. நான் எப்போ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையாக பேங்க்கு போயிருந்தப்ப உங்கள் மேனேஜர் கேட்டிருந்திருப்பார் உங்கள்கிட்ட, இந்த மாரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, ஆக்டிவேட் பண்ணி விடவா அப்படின்னு. நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஓகே சொல்லியிருப்பீங்க. அவரும் ஆக்டிவேட் பண்ணிவிட்ருப்பார். ஆக்டிவேட் பண்ண உடனேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இந்த இன்சூரன்ஸுக்கான பிரீமியம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் எடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரீமியம் பிடிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸை நம்ம எடுத்ததே மறந்துருப்போம். ஸோ அதனால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஏப்ரல் மாதம் இந்த 3 அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐஓபி சுரக்ஷா இன்சூரன்ஸ் பாலிசி ஆக்டிவேட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஐஓபி சுரக்ஷா அப்படிங்கிறது ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கான ஒரு சிம்பிள் டெத் இன்சூரன்ஸ் பாலிசி. ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சுருந்தோம் இந்த இன்சூரன்ஸை எடுக்காதவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த ஐஓபி சுரக்ஷாங்கிறது ஒரு ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் பாலிசி. அதாவது ஆக்சிடெண்ட் ஆகி இறப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் இதில் கிளைம் பண்ண முடியும். ஆக்சிடெண்ட்னா ரோடு ஆக்சிடெண்ட் மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற இடத்துல ஆக்சிடெண்ட்டு, இயற்கை பேரிடரில் ஆக்சிடெண்ட்டு, எந்த வகையான ஆக்சிடெண்ட்டில் இறந்தாலும் இதில் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த இன்சூரன்ஸில் 3 பிளான் இருக்குது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. பிளான் ஏ பார்த்தோம்னா இதில் 5 லட்ச ரூபாய்க்கான பாலிசி. பிளான் பி வந்து 10 லட்ச ரூபாய்க்கான பாலிசி. பிளான் சி வந்து 20 லட்ச ரூபாய்க்கான பாலிசி. பிளான் ஏக்கான பிரீமியம் பார்த்தோம்னா 150 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி 27 ரூபா சேர்த்து 177 ரூபா வரும். பிளான் பிக்கு பிரீமியம் பார்த்தோம்னா 300 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி 54 ரூபா சேர்த்து 354 ரூபா வரும். பிளான் சிக்கு பார்த்தோம்னா ஜிஎஸ்டியோட சேர்ந்து 900 ரூபா வரும். இந்த பிளான் ஏவும் பிளான் பியும் வந்து ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் ஒன்லி. அதாவது இந்த இன்சூரன்ஸில் ஆக்சிடென்ட்டில் டெத் ஆனால் மட்டும்தான் நமக்கு கிளைம் கிடைக்கும். இந்த பிளான் சி பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் டெத்து மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்தாலும் அதுக்கும் இதில் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் கிளைம் ஆகுதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நானும் நெட்டில் ஏதாவது கிளைம் நடந்திருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய கிளைம் நடந்திருக்கு, அதிலே டீட்டெயில் போட்டிருக்காங்க. நீங்களுமே கூகுளில் போயிட்டு ஐஓபி சுரக்ஷா கிளைம் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே காட்டும். இது கிளைம் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது 2வது ப்ராப்ளம். அதை விட்டுட்டு பார்த்தோம்னா பிளான் சியை விட்டுருங்க, அது பிரீமியம் அதிகமாக இருக்குது. பிளான் ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா 177 ரூபா, 354 ரூபா. இதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். நாம் எவ்வளவோ அனாவசிய செலவுகள் பண்ணுறோம். அதுக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால நாம் ஒன்றும் குறைஞ்சி போகிற போகிறதில்ல, நம்மளுடைய பொருளாதாரம் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல. சப்போஸ் இந்த இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்து நம்மளுடைய இறப்புக்கு பிறகு கிளைம் ஆனிச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே எடுத்துருங்க. நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா நம்மளே ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா பேங்க்குக்கு நேரடியாக போய் மேனேஜர்கிட்ட சொன்னீங்களாலே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸில் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது பற்றின எல்லா தகவல்களையும் நான் தேடி கண்டுபிடிச்சி வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.